அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த மாந்திரீக கலையில் பொதுவாகவே எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனமே மிகப்பெரிய கரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்போ அந்த மனமே மிகப்பெரிய கரு அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாகவே தெய்வீக கலைக்கும் இருக்கட்டும், மணிமந்திர ஔஷத கலைக்கும் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு அகத்திய பெருமானே சொல்லியிருக்காரு. மனமது செம்மனால் வாசியை நிறுத்த தேவையில்லை, மனமது செம்மையானால் என்ன செய்யலாம், வாயுவை உயர்த்த தேவையில்லை, எல்லாமே மனம்தான் அப்படின்னு சொல்லி சித்த பெருசார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போ மந்திரம் மனதை அடக்குதல், மனதை ஒடுக்குதல், மனதை திறத்தல், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சில பேர் அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து அமையும். அப்போ அந்த மனதை நம்ம ஃபஸ்ட்டு மாந்திரிக கலையில் மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி, நிறைய மந்திரங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மனதை அடக்க ஒடுக்க திறக்க ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மனதை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அற்புதமான கைவல்யமான மந்திர பதிவு தான் இந்த மந்திரம். இப்போ மேலே பதியப்பட்ட மந்திரம் ஓம் அவ்வும் உவ்வும் சிவாய சக்தி சிவபரமேஸ்வரி க்ரீம் வசிய வசிய என் சிந்தையில் நிற்கவே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா படித்து வரலாம். அப்படி படித்து வரையில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் உங்களுக்கு வலிமை அடங்கி உடங்கி திறந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு உங்கள் பக்குவப்படணுமோ மனதும் என்ன பண்ணலாம், அடக்கி உடக்கி உங்கள் நிலைக்கு கொண்டு வரலாம் இந்த மந்திரத்தின் மூலியமாக. அப்போ இது உற்று நோக்குதல் பயிற்சி மூலியமாக செய்யலாம். வெறும் உற்று நோக்குதல் பயிற்சி செய்யும் போதே நமக்கு என்ன செய்யும், மனம் அடங்கி ஒடுங்கும். அதோடு அந்த உற்று நோக்குதல் பயிற்சியோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மந்திர அலைய ஒளிய மந்திர ஒளிய ஒலிக்க செய்யும் பொழுது என்னாவது, மந்திரம் ஒலிக்க செய்யும் பொழுது அது என்ன செய்யணும், மனம் அது ஒடுங்கும். இப்போ மனம் ஒடுங்கல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும், மனம் ஒடுங்கினால் வாசி ஒடுக்கும். இப்போ வாசி ஒடுங்கினால் மந்திரம் பலிதமாகும். அது உள்ள ரகசியமே தான். அப்போ உங்களுக்கு பிறப்பிடும் போதே அந்த காற்றை ஒடுக்க தெரிஞ்சிட்டாவே என்ன பண்ணும், மந்திரம் சொல்ல தேவையில்லைங்கும் போது அந்த காற்றை ஒடுக்குவதற்கு தான் நம்ம மந்திரமே சொல்கிறோம். சரியான முறையில் காற்றை மந்திரம் என்பது காற்று வழியாக தான் வேலை செய்யும். அதுக்கு தான் நம்ம இந்த மந்திரமே சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திர பதிவு. இதை ஒரு இருட்டறையில் சிறு விளக்கு ஏற்றி வச்சுங்க. ஒரு விளக்கு ஒருமுகமாக இருக்கட்டும். அது உங்களை உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரம் வச்சுக்கங்க. வச்சுட்டு ஒரு சணல் சாக்கு விரித்து போட்டு அதன் மேலே அமருங்க. அமர்ந்து உங்களுடைய 2 கண்களையும் திறந்து அந்த விளக்கொளியை உற்று பார்க்கவும். அப்போ உற்று ரொம்ப நேரம் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண் வலிக்கும், சில பேர்த்துக்கு பிரச்சனை உண்டாகி தலைவலி உண்டாயிரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் உற்று பாருங்கள். அதுக்கப்புறம் கண்ணை ஒரு நிமிஷம் மூடுங்க. மறுபடியும் திறந்து பார்த்து இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க. டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிங்க. அப்படியே நாளாக நாளாக என்ன செய்யும், ஒரு வார காலமாக இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு மனதை அடக்கிறதுக்கு உண்டான மந்திரம், மனக்கட்டுப்பாடு மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மந்திரம் மிகவும் யூஸ் ஆகும். இதை செய்து வீடியோவாக போடுங்க.